ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். தர்ஷன் வசூஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பலாக்கொட்டை மிளகு வறுவல். இந்த பலாக்கொட்டை மிளகு வறுவல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்காங்க. அதில் இதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெயை சேர்த்துட்டு இதில் ஒரு பட்டை, அன்னாசி பூவு, மராட்டி மொட்டு போட்டு எண்ணெயில் பொரிய விட்டுணுங்க. அது எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கணுங்க. இந்த வெங்காயத்தோடு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கணுங்க. வெங்காயம் நல்லா பொன் நிறத்துக்கு வதங்கி வரணுங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போது தான் இந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லா வருங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். பலாக்கொட்டை ரெண்டாக கட் பண்ணி அது மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு உப்பு போட்டு அரை வேக்காடை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயம் இப்போ தேவையான பதத்துக்கு வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த வெங்காயத்தில் இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்கும். அதனால் உடனே கிண்டி விட்டு பச்சை வாடை போட அளவுக்கு வதக்கி கொடுக்கணுங்க. இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகணுங்க. இதில் இப்போது நம்ம நறுக்கி வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா குழைவாக வர அளவுக்கு வதக்கி கொடுக்கணுங்க. தக்காளியை நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. தக்காளியில் இப்போது மஞ்சள் பொடியும் கல் உப்பும் சேர்க்கணுங்க. அப்போ தான் அது தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வருங்க. அதனால் கல் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பலாப்பழ கொட்டையை அதில் சேர்க்கணுங்க. இப்போ இந்த தக்காளியும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மூணுத்தையும் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு கிளறணுங்க. அது தக்காளி நல்லா மசிஞ்சால் தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. தக்காளி நல்லா குழைவாக வெந்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொடி மல்லித்தூள் கொஞ்சம் சேர்க்கணுங்க. குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்க்கணுங்க. ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இது ரெண்டுத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணுங்க. அப்போ தான் அந்த பொடியோட பச்சை வாடை போகும். அதனால் இந்த கிரேவி நல்லா எண்ணெயிலேயே வதக்கணுங்க. மசாலா வதங்கினதுக்கப்புறமா தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கணுங்க. இந்த தண்ணியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு இந்த கிரேவியை நல்லா கொதிக்க வைக்கணுங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பலாக்கொட்டையை இந்த கிரேவி பதத்தில் இருக்கிறதுல சேர்த்துக்கணுங்க. இப்போ நாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கணுங்க. உப்பு காரம் எல்லாம் இந்த டைமில் நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த பலாக்கொட்டை இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு அது வேகணுங்க. மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். இப்போ வெந்திருக்குதான்னு பார்க்கலாங்க. நல்லா பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மேலாட்டம் பிரிஞ்சு வந்திருக்குது. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு டைமு. இப்போது
தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்த தேங்காவோட பாலை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்தி நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விடணுங்க. அந்த பால் கொஞ்சம் கெட்டித்தன்மைப்படணும். அதனால் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கணுங்க. ஒரு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். இது கலந்து விட்டோம்னா ஒரே நிமிஷத்துலேயே கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இப்போது திறந்து பார்க்கும்போது அந்த கிரேவியெல்லாம் பாருங்கள் ரொம்ப திக்னஸாக வந்திருக்குது. இப்போ 1 ஸ்பூன் பெப்பர் வந்து போட்டுக்கணுங்க. பெப்பரை போட்டோம்னா காரம் தூக்கலாக வேணும் அப்படின்றவங்க 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேங்க. இப்போ மல்லித்தழையை தூவிக்கணும். கிளறி விட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விடணுங்க. பலாக்கொட்டை பெப்பர் ஃப்ரை இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது இன்னும் சுக்காவாக வேணும்னாலும் இன்னொரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா சுக்காவும் பண்ணலாம். கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வேணும்னா இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். சாதத்தோடு போட்டு இது பிணைஞ்சியும் சாப்பிட்லாங்க. தர்ஷன் வசூ